சார் மாதிரி ஆட்கள் இருக்கும்போது எங்கேயாவது தப்பிக்க முடியுமா? இல்ல தப்பிச்சு ஓடுனாதான் சும்மா விட்டுருவீங்களா? அதான் சிக்கிட்டுனல, இனி ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூண்டுக்குள்ள மாட்டின கிளியா நிக்கிற இவங்க தான் ஓடுற பஸ்ல தங்க செயினை கேஷுவலா திருடி டோர் வச்ச பஸ்ல எஸ்கேப் ஆக முடியாதுன்னு தெரியாம வசமா மாட்டிக்கிட்ட மாரி முத்துமாரி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில இருந்து மேல்மீடாலம் போற கவர்மெண்ட் பஸ்ல ஏராளமான பயணிகள் வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நாகர்கோயில் அடுத்த பால் பண்ணை பகுதியில ஒரு பெண் பஸ்ல ஏறி இருக்காங்க. கூட்டத்தை பயன்படுத்தி பக்கத்துல இருந்த பெண்ணோட 5 சவரன் தங்க செயினை நைஸா அபேஸ் பண்ண பாத்திருக்காங்க. அதுக்குண்டான ப்ராசஸ்ல இறங்கி செயினை பறிக்க பாத்திருக்காங்க. ஒருவேளை மாட்டிக்கிட்டா ஓடுற பஸ்ல இருந்து தாவி குதிச்சு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. சரின்னு செயினை பறிக்கும் போது இவங்களோட கெட்ட நேரம் செயினை போட்டிருந்த அந்த பெண் சுதாரிச்சுட்டு டக்குன்னு இவங்க கைய WWE பாக்ஸிங்ல வர மாதிரி முத்து மாதிரி கைய லாக் பண்ணிருக்காங்க. இப்போ தான் எஸ்கேப் ஆக முன்னாடியே போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க திருட்டுல ஈடுபட்ட அந்த பெண். ஆனா டோர் வச்ச பஸ்ல எஸ்கேப் ஆக முடியாததால மத்த பயணிகளும் தப்பிக்க விடாம மடக்கி பிடிச்சு செயினை மீட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையோட அவசர அழைப்பின் 100க்கு தகவல் சொன்னதை அடுத்து பேட்ரோல் போலீசார் வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க. அப்பையும் பேசிக்கிட்டே எப்படி நழுவி எஸ்கேப் ஆகலாம் தான் பாத்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஒரு பெண் நகை திருட்டு பிரியர் அப்படிங்கறதால வடசேரி காவல் நிலையத்திலிருந்து பெண் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போ திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட முத்துமாரி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் இவங்க மேல ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகள் நாகர்கோயில் திருநெல்வேலி மாவட்ட காவல் நிலையங்கள்ல ஃபைல் ஆகி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க சிங்கிளா வந்து சிக்கி இருக்காங்களா இல்ல இவங்க பின்னாடி பெரிய கேங் இருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க.